நாங்கள் இப்போது காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் மேட்ச் பார்க்குறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டாக நல்லா இருந்தது மேட்ச்சு. சிஎஸ்கே வந்து ரொம்ப 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இது வந்து ஏன்னா டோனி இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு லீடில் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் டோனி இல்லாதப்ப நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம புது கேப்டன். அப்புறம் வந்து கார்த்திக் சர்மா வந்து நல்ல பேட்டிங் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த லெவலில் பேட் பண்ணுவாருன்ட்டு. இதே மாதிரி வெற்றி தொடரணும் சென்னைக்கு. ஆல் த பெஸ்ட் சென்னை. ஒரு ஃபோட்டோ. மும்பையை குதிலி மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சிஎஸ்கே மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் மும்பை வந்து ரொம்ப கீழே இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள ட்ரோல் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு சில ஓஜிஸ் வந்து கீழே போவாங்க, திடீர்னு மேலே வருவாங்க. அதெல்லாம் இது பண்ண முடியாது. நாங்கள் வந்து பிரதர்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டோம். ஒரு சில சின்ன டீம்கள் லைக் ஆர்சிபி அவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மேலே வந்துட்டு அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள விட்டுருங்க. பட் இந்த டைம் வந்து மும்பை நல்லா என்னன்னா டீமில் ஃபுல்லாக ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கனால பாண்டியோட பேச்சு அங்கே எடுக்கப்பட மாட்டேங்குது. பாண்டியாவோட என்ன சொல்கிறது, அவரோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஜிடிஎஃப் எடுத்தோன்னே மேலே கொண்டு போனார், டக்குன்னு அந்த டீமை வின் பண்ண வச்சார். அடுத்த வருஷமே ஃபைனலுக்கு கொண்டு போனார். அந்த லாஸ்ட் 2 பால்னால தான் மேட்சே மாறிச்சு. இல்லைனா அந்த வருஷம் ஜிடி தான் ஜெயிச்சிருக்கும். ஸோ அவர் இங்கே கம்பேக் பண்ணார். ஸோ அவரை வந்து புல் பேக் பண்ணுங்கள். எத்தனை பேர் அவர் மூவ் பண்ணாலும் அவர் கம்பேக் பண்ணி கொடுப்பாரு. அந்த சேம் டைம் சிஎஸ்கே அவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டாண்ட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொன்று இருக்குது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். நாங்கள் கம்பேக் கொடுப்போம். இந்த வருஷமே இன்னும் அடுத்த 2 எல்எஸ்ஜி மேட்ச் இருக்குது, எஸ்ஆர்எஸ் மேட்ச் இருக்குது, ஜிடி மேட்ச் இருக்குது. நாங்கள் இதில் இன்னும் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணாலும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உள்ள பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ருத்து வேற சொல்லியிருக்காரு நாங்கள் பிளே ஆஃப்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது என்னோட கடமைன்னு. ஸோ பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இருந்துச்சு நிற்போம். இந்த வருஷம் அடிக்கலையா அடுத்த வருஷம் மேலே வந்து இந்த காம்பினேஷனை வச்சு பவர்ஃபுல்லாக அடிக்கிறோம், கப் அடிக்கிறோம். கம்பேக் கொடுக்கறதெல்லாம் சிஎஸ்க்கு வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்தாச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. 2 பேர் பார்ட்னர்ஷிப் 100 அடிச்சிட்டாங்க, சூப்பராக. மேட்ச் எப்படி போச்சுன்னு கேட்குறீங்களா? நான் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருவேன், சிஎஸ்கே ஃபேனு. பட் இந்த டிஷர்ட் போடும்போதே நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லிவிடுவேன் சிஎஸ்கே வின் ஆகிடும் அப்படின்னு. அது எப்படின்னு தெரியாது, லக்கி சாமுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு வாட்டி வின் ஆகிடும். அதே மாதிரி இந்த வாட்டி வின் ஆகிடுச்சு. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி சூப்பரா இருந்தது. அதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஆமா, அடிக்கும்னு சொல்றாங்க மக்கள். அப்ப கண்டிப்பா அடிக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம்குள்ள வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நானும் தோனி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வந்து தோனி விளையாடுற மேட்சுக்கு நான் கண்டிப்பா இருப்பேன்னு நம்புறேன். கடவுள் கையில தான் இருக்கு. கடவுள் கையிலயும் பிளேயர்ஸ் கையிலயும் அன்னைக்கு நாளும் பொறுத்து தான் இருக்கு. தேங்க்யூ.